சேர்த்து போய் கொடுத்துருங்க செமினார் வீடியோ. ஒரு பக்கம் புள்ள அடியுங்க. இது மின்ரெக் மேல் தான். Tanya Kalios. நூற்றி ஓராவது கேள்வி. பின்வரும் தகவல்கள் சங்கீதா பிஎல்சியின் புத்தகங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதாகும். நடைமுறை அல்லா சொத்து: நிலமும் கட்டடமும் இறுதி 6500, ஆரம்பம் 5000. இயந்திரம் இறுதி 657, ஆரம்பம் 1230. தளபாடம் இறுதி 775, ஆரம்பம் 850. முதலீடு இறுதி 2020. நடைமுறை சொத்து: சரக்கிருப்பு இறுதி 670, ஆரம்பம் 509. வியாபார வருமதி இறுதி 415, ஆரம்பம் 530. காசும் காசுக்கு சமனானவையும் இறுதி 258, ஆரம்பம் 435. உரிமையாண்மை: கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் இறுதி 7100, ஆரம்பம் 6000. நிலம் மீள்மதிப்பீட்டு ஒதுக்கம் இறுதி 1500. பொது ஒதுக்கம் இறுதி 1000, ஆரம்பம் 1500. நிறுத்தி வைத்த வருவாய் இறுதி 630, ஆரம்பம் 530. நடைமுறை பொறுப்பு: வியாபார கொடுக்குமதி இறுதி 390, ஆரம்பம் 350. வருமான வரி ஏற்பாடு இறுதி 355, ஆரம்பம் 245. வங்கி மேலதிக பற்று இறுதி 320. மேலதிக தகவல்: விற்பனை 4000, மொத்த லாபம் 1740, ஏனைய வருமானம் 250, செயற்பாட்டு செலவு 1442, பெருமான தேய்வு 148, வருமான வரி செலவு 150, செலுத்திய பங்கு லாபம் 150. கம்பெனி 5 லட்சம் கொண்டு செல்லும் மீதி கொண்டு இயந்திரம் ஒன்றை 2,50,000 லாபம் வைத்து வித்தது. இவ்லாபம் ஏனைய வருமானமாக காட்டப்பட்டுள்ளது. ஒதுக்கங்கள் மூலதனமாக்கல் என்ற அடிப்படையில் பொது ஒதுக்கத்தை பயன்படுத்தி பங்கு மூலதனமாக்கப்பட்டுள்ளது. வேண்டப்படுவது LKA செயலின் படி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கான காசு பாய்ச்சல் கூற்று. செயற்பாடு நடவடிக்கையினை நேரின் முறையில் அறிக்கையிடுக. எதிர்பார்க்கிற கேள்வியும் நேரில் முறையிலான காசு பாய்ச்சல்னு சொன்னான். என்ன இது? பேங்கிங் எக்ஸாம், அக்கௌண்டன்சி எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம், WT எக்ஸாம்,
ஏன்னா எல்லா கேள்விக்கும் இந்த எக்ஸாம் வரக்கூடிய கேள்வி. சகானா இருக்கிறியா? சகானா, சகானா, ஓனியா, சகானா, ராஜா, சகானா வர இல்லையோ? இல்ல சார். வரவலானே? வாரவல் இன்னைக்கு வரையில. ஏன்? சரியா சார். ஊர்ல மாசம் தான் ராஜா. ஆம் சார். ஒன்னு என் மாசப்ப. இல்ல. வெரி குட். சொல்லா நான் போட ஹாரி கேஷ் அக்கௌண்ட்ஸ். என்னோட வகுப்புலையா? ஓ, ஒரு பிள்ளைக்கு விவித கோபிகாக்கு. ஆ, விவித கோபிகாண்டு பிள்ளைக்கு. உனக்கு என்ன மாதிரி, சகானாக்கு என்ன மாதிரி? சஹானாக்கு தெரியாது. எனக்கு சகானா வந்து என்னோட வகுப்பு தான், எனக்கு தெரியாது. இந்த வகுப்பு தானே? ஓ, எந்த வகுப்பு தான். ஆ, என்ன போடுங்க. சொல்லு என்ன? ஒண்ணும் இல்ல சார். சொல்லு. ஒண்ணும் இல்ல சார். உனக்கு சொல்லுவா. எனக்கு 71. கேஷ் எத்தனை? அது 90, 89. கணேஷ் தெரியல. பிஸ்னஸ் தெரியல. சம்பள பட்டியல கேள்வியில பிள்ளையில பிள்ளைக்கு தெரிஞ்சுனா இல்ல சார். கீமல பிள்ளைக்கு சொல்லு. ஆ. சங்கீதா PLC 31/3/2026 உள்வேந்த வேடத்துக்கான் காசு பாய்ச்ச கோச்சு தலையங்கத்துக்கு ஒரு புள்ளி
அதுல போடுவோம் சேப்பா நாளைக்கு மூலமான காசு பார்த்து அது வரைக்கும் லாபம் நம்மளோட போடுறோம் சேர்த்து நம்பரை போட்டு சரி. சீராகத்தில பெருமானத்தையுமே இயந்திரகத்தெல்லாம் இயந்திரகத்தெல்லாம் ஒரு வரி விட்டு ரெண்டு விட தொழிற்பட மூல மாற்றம் தொழிற்படு மூலன மாற்றம் தொழிற்படு மூலன மாற்றம் இன்னைக்கு இந்த 3 பாகனம் இருப்பு அதிகரிப்பு வியாபார வருமதி குறைவு வியாபார கொடுக்குமதி அதிகரிப்பு ஒரு வரி விட்டு செலுத்திய வருமான வரி செலுத்திய வருமான வரி ஒரு 2 வரி விட்டு முதலீடு நடவடிக்கை மூலமான காசு பார்த்து முதலீடு நடவடிக்கை மூலமான காசு பார்த்து அதில் இயந்திர அகற்றல் முதலீடுகள் முதலீடு நடவடிக்கை மூலமான காசு பார்த்தல இயந்திர அகற்றல் முதலீடுகள் முதல் நடவடிக்கையை பயன்படுத்திய தெரியாது முதல் நடவடிக்கையை பயன்படுத்திய தேறிய காசு பாட்டு பயன்படுத்திய தேறிய காசு பாட்டு ஒருவேளை விட்டு நிதியீடு நடவடிக்கை மூலமான காசு பாட்டு நிதியீடு நடவடிக்கை மூலமான காசு பாட்டு சாதாரண பங்கு வளங்கள் செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் சாதாரண பங்கு வளங்கள் செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் ஒருவேளை விட்டு காசு ஜமா வெட்டி பெரிய குறைவு காசு ஜமான வெட்டி தேறிய குறைவு ஆரம்ப காசு சமானவை இறுதி காசு சமானம் ஆரம்ப காசு சமானவை 435 இறுதி காசு சமானவை 258 இருந்து 320 கழிச்சணும் 258 காசு 320 வங்கி மேலே பாட்டு கழிச்சா எவ்வளோ 62 மைனஸ் சரியா 62 மைனஸ் சேதா 497 மைனஸ்ல வரும் 497 மைனஸ்ல வரும்
ரைட் போவோம் முதலாவது. ரைட் கம்பெனி ரூபாய் 500 கொண்டு செல்வி கொண்ட இயந்திரம் கொண்டார் 250 ரூபாய் லாபம் வைத்து விற்றார். இல்லாபம் ஏனையவருமாக காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் 500க்கு 250 ரூபாய் லாபம் செய்தால் 750 ரூபாய் காசு வேணும். இயந்திரம் அகற்றால் கொண்டு செல்வியில கூட்டிதான் லாபம் கூட்டிதான் லாபம் வேணும் காசு வேணும். இயந்திரம் அகற்றால் முதல் நடவடிக்கைகள் நம்ம பிளாஸ் முதல் நடவடிக்கைகள் நம்ம பிளாஸ் சீராகத்துல போட்டு இயந்திரம் அகற்றால் லாபம் 250 களி இயந்திரம் அகற்றால் லாபம் 250 களி ஒதுக்கங்களின் மூலமான அடிப்படையில் ஒதுக்கத்தை பயன்படுத்தி பங்குகள் மூலமாக்கப்பட்டுள்ளது. சாதாரண பங்கு வழங்கலாமே ஒதுக்கம் பாருங்க 1500 1000 என்றால் 500 குறைஞ்சிருக்குது. சாதாரண பங்கு மூலம் 6000 ரூபாய் 7100 வந்திருக்கு 1100. அதுல 2 பொது பங்கு வழக்கம் இருக்க போல இருக்கு. பொது ஒதுக்கத்தை மூலமாக்கியது 500. சாதாரண பங்கு வழங்கல் 600. சாதாரண பங்கு வழங்கல் மூலம் தான் காசு 600. சாதாரண பங்கு வழங்கல் காசு வேற 600. 6000 7100 வருது என்றால் 1100 கூடி இருக்கு. 500 ஒதுக்கத்தை மூலமாக்கின்றால் மிச்சம் 600 சாதாரண பங்கு வழங்கல். ஒதுக்கத்தை மூலமாக எப்படி பார்த்துனாங்க என்றால் பொது வர்க்கம் 1500 இருந்தது 1000 ரூபாய் 500 குறைஞ்சு வரைக்கும் லாபம் எடுக்கணும். மொத்த லாபம் 1740. அதோட ஏனைய வருமானத்தை கூட்டி சேர்ப்பாளி செலவு 1440 களி வருமானத்தை 140 களி வருமான வரி செலவு இல்ல கழிக்க முதல் கழிச்சலும் 1840 250 கூட்டி 1442 140 கழிச்சலும் என்ன விட லாபம் நான் என்ன விட சொல்லுங்க 400 சார். 400 வரிக்கு முன் லாபம் 400. வருமானத்தை லாபத்தை குறைக்கும் காசு போவா. வருமானத்தை எந்த சொந்த மொத்தமாக வந்திருக்கு வருமானத்தை சீராகத்துல கூட்டும். வருமானத்தை சீராகத்துல கூட்டும். வருமான வரி செலவு 150 இருக்கு. இறுதியாற்று கூட்டப்பட்டிருக்கும் அது இறுதியாற்று கழிச்சு 600 கொண்டீங்கன்னா காசா கொடுத்த வேணும். இறுதியாற்று 355 355 கழிச்சு 245 கூட்டி சொல்லும் 40 மைனஸ் 40 மைனஸ் 40 மைனஸ் செலுத்திய வருமான வரி 40 மைனஸ் செலுத்திய வருமான வரி சீராகத்துக்கு வராது. ஏன்னா மேல வரிக்க முடியலாம் தான் போட்டிருப்பான் சீராகப்படாது. செலுத்திய வருமான வரி மட்டும் காலி. செலுத்திய இடைக்கால பங்களாகும் நிதிய நடவடிக்கையில மைனஸ்
செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் நிதி நடக்கல மைனஸ். காணி கட்டணம் 5000 இருந்து 6500 என்றால் 1500 காணி கட்டணம் வீழ்மாய்ப்படுவதற்கு மந்திரம் வாயில்லை. இயந்திரம் சரி தளவாஞ்சரி முதலீடுகள் 2020 மைனஸ். முதலீடுகள் 2020 மைனஸ். நிலையான இப்பில போட்டாலும் அது போல கம்மியில முதலீடு செய்தாலும் முதலீடுன்னு சொல்லுவோம் மைனஸ். சரக்கு இருப்பு 580 இருந்தது 670 90 அதிகரிச்சு. நடைமுறை சொத்து அதிகரித்தால் மைனஸ் சொன்னா வியாபார வருமதி 530 இருந்தது 415 வருது என்ன 115 குறை. கடமுடன் குறை என்ன காசுல வியாபார வறுமை குறைவு காசு உட்பாட்டு. ஆரம்ப காசு 435 இறுதி காசு வங்கி மேலே கழிச்சு வந்த தேறிய குறைவு. நிறுத்தி ரூபாய் தேவை. வியாபார கொடுக்குமை 350 392 கடன் கொடுத்தும் குறைஞ்சாதான் காசு வரும். கடன் கொடுத்தும் அதிகரித்தால் கொள்ள கூடி விற்பனை கூடி லாபத்தை குறைச்சிடு. கடன் கொடுத்தும் அதிகரிக்கும் பிளஸ் வருமாவரி முடிஞ்சது வங்கி மேலே முடிஞ்சது எனக்கு கூடிய 298
சரி வருதா? ஆம் சார். ஆ ஆம் சார். இப்படியே சொல்றா. தொழிற்பட மூலதன மாற்றத்திற்கு மூலமான அது 298. இல்ல சவுண்ட் 298. தொழிற்படை மூலனா மாறுதற்கு மூலரான முடிஞ்சோடா. ஆம் சார். நீங்க கொண்டு வேணும் போன் சார்ஜ் இறங்கிட்டு சைட்டுக்கு சார். அதனால ஒரு சைட்டா இருக்கு, மற்ற சைட்டு. இப்ப இப்போ ஓகே சார்.
கிளியராங்க. ஆமாம் சார் தெரியுது கிளியர். இது செயற்பாடு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல் போன முறை தருதா பிள்ளைக்கு 19 மாசம் என்ற ஏற போட்டான் 20 போன நடந்தது சரியா கூட எழுதிக்கோம். சரினா ஒரு மாசம் 363. 363 செயற்பாடு நடவடிக்கையில் உருவான தேவை காசு பாய்ச்சல் 323 செயற்பாடு நடவடிக்கை உருவான தேவை காசு பாய்ச்சல் 323. உதாரண வழியை பயன்படுத்த ஆசை -1270. -1270. உதாரண வழியை பயன்படுத்த தெரிய ஆசை -1270. நிதி நடவடிக்கையில் உருவான தேவை ஆசை பாய்ச்சல் +450. நிதி நடவடிக்கையில் உருவான தேவை ஆசை பாய்ச்சல் +450 +323 +405 நாள் +673 -1270 காமிச்சிங்கன்னா 497 -7 வருதா? ஆமாம் சார். இந்த முறை நேரு முறை செய்வீங்களா? அந்த படிப்பிச்சிருக்கு இது என்ன நோட்ஸ் எல்லாம் போட்டானா இதுண்டு இல்ல போல இருக்கு சார். பார்க்குறேன் சார். 102 செய்யணும் ஆல்ரெடி. ஆமாம் சார் செய்திடும். 103 போ தெரியப்படுதோ தேச்சி 13 வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிட்டோமா? தேச்சி 13 வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஒரு குறையும் இல்லாம முடிச்சிட்டோம். யாருமே இப்படி செய்ய மாட்டேன். கொப்பி எவ்வளவு முடிஞ்சது? எத்தனை ஆண்டு முடிஞ்சது? ஒரு 2 கட்டு 2 ஆண்டு ஃபுல்லா முடிஞ்சது. எல்லாரும் வாசி. முகாமை கணக்கு புதுப்பக்கம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உங்களுக்கு தெரியும் சார் 100வது கேள்வி மட்டும் போட்டிருக்கீங்க சார். ஆன்சர் 100ஆம் கேள்வி மட்டும் போட்டிருக்கேன். ஆமாம் சார். 101 102 போடல. ஆமாம் சார். காசி நான் அடுத்ததான் போடுவேன். சரி இந்த வியாழன் சேர்த்து போட்டுருக்கேன். ஓகே ரைட் போவோம். முகாமை கணக்கெடு வந்துட்டோம். எல்லா மாதிரி ஒரு நாள் காணும் ஃபுல்லா முடிஞ்சிடும். பார்ட் 1 ஃபுல்லா பார்ப்போம். பார்ட் 2 பார்ப்போம். ஊர்ல என்ன நினைக்கிறான் எக்ஸாம் பின்னர் போவோம் அதே நடக்குமா? முதலே கணக்கெடு 2ஆ பிரிப்போம். ஒன்று நிதி கணக்கெடு மற்றும் முகாமை கணக்கெடு. நிதி கணக்கெடு என்பது நடந்து முடிஞ்சபடியமா இருக்கும். முகாமை கணக்கெடு என்பது நடக்க போறபடியமா இருக்கு. 103ஆம் கேள்வி. நிறுவனத்தின் குறிக்கோளை அடைந்து கொள்வதற்கான நிறுவனத்தின் குறிக்கோளை அறிந்து கொள்வதற்கான நிறுவனத்தின் குறிக்கோளை அறிந்து கொள்வதற்கான திட்டங்களை எடுப்பதற்கு முகாமை துறையினருக்கு பயன்படக்கூடிய முறை முகாமை துறையினருக்கு பயன்படக்கூடிய முறையில்
தகவல்களை வழங்குவதற்காகவும் துறையினருக்கு பயன்படக்கூடிய முறையில் தகவல்களை வழங்குவதற்காகவும் தயாரிக்கப்படும் கணக்கெடு வழங்குவதற்காகவும் தயாரிக்கப்படும் கணக்கெடு முகாமை கணக்கெடாகும். தயாரிக்கப்படும் கணக்கெடு முகாமை கணக்கெடாகும். முதல்ல திருப்பி வாசி எல்லாம் கழுதுங்க. அடைந்து கொள்வதற்காக நிறுவன திட்டங்களை எடுப்பதற்கு முகாமைத்துவ துறையினர் பயன்பெறக்கூடிய வகையில் தயாரிக்கப்படும் கணக்கீடு முகாமை கணக்கீடு ஆகும். போடுங்க. அடுத்து முகாமை கணக்கெடாகும். கிரியாம் கிரிய அலகு கிரிய நிலையம் என்பது வரையறுக்கப்படுதுட்டான். சில இதுங்க சக்சல்ல பார்மல்ல வரலாமா? கிரியம் போகும். சப்பேடிங் கிரியம் குறிப்பிட்ட நோக்கம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்களின் பணப்பெறுமதியே கிரியமாகும். குறிப்பிட்ட நோக்கம் ஒன்றினை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்களின் பணப்பெறுமதியே கிரியமாகும். குறிப்பிட்ட நோக்கம் ஒன்றினை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்களின் பணப்பெறுமதியே கிரியமாகும். பயன்படுத்தப்படுகின்ற வளங்களின் பணப்பெறுமதியே கிரியமாகும். குறிப்பிட்ட நோக்கம் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற வளங்களின் பணப்பெறுமதியே கிரியமாகும். அடுத்த பாருங்க, கிரிய அலகு கிரிய அலகு கிரியங்களை கண்டுகொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரியங்களை கண்டுகொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அளவு சார்ந்த தொகையே கிரிய அலகா. கிரியங்களை கண்டுகொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அளவு சார்ந்த தொகையே கிரிய அலகா. அளவு சார்ந்த தொகையை கிரிய அலகா. உதாரணமா விதுப்பகம் என்றால் பொருளாதார இல்லை. சாப்பாடு கடைன்னா ஒரு வேலைக்கான உணவு வேலை. பயணிகள் போக்குவரத்து ஒரு கிலோமீட்டருக்கு வேலை, ஒரு பயணிக்கு எவ்வளவு. அப்படி கிலோ வேட்ஸ் என்றால் ஒரு வேட்ஸுக்கு எவ்வளவு, அல்லது அவசுக்கு எவ்வளவு. அப்படி அடுத்தது கிரிய நிலையம். கிரிய நிலையம் குறித்த சந்தர்ப்பம் ஒன்றில் கிரியங்களை பயிர்வதற்கு
குறித்த சந்தர்ப்பம் ஒன்றில் கிரியங்களை பயிர்வதற்கு நடுவராக தொழிற்படுவது கிரிய நிலையமா? குறித்த சந்தர்ப்பம் ஒன்றில் கிரியங்களை பயிர்வதற்கு நடுவராக தொழிற்படுவது கிரிய நிலையமா? நடுவராக தொழிற்படுவது கிரிய நிலையமா? உங்களுக்கு தெரியும் கிரியமாண்டா பொருளோண்ட உற்பத்தி தொடர்பாக ஏற்பட்ட நேர்பொருள் நேர்கூலி நேர்ச்செலவு எல்லாம் கூட்டி அதர்வாய்ப்பட கிரியங்களை பணப்பெருமை தான் கிரியம்னு சொல்லுவோம். கிரியலை என்றால் கிரியங்களை கண்டுகளுக்கு பயன்படுத்தின அளவு சார்ந்த தொகை. ஒரு கிரியத்தை கணிக்கிறதுக்கு இது தேவை. அந்த மூன்றாவது கிரிய நிலையம் என்றால் உற்பத்தி திணைக்களம் சேவை திணைக்களம் இருக்கும். அந்த உற்பத்தி திணைக்களம் உற்பத்தி நடக்கும், சேவை திணை உதவி புரியும். குறித்த சந்தர்ப்பம் ஒன்றில் கிரியங்களை பயிர்வதற்கு நடுவராக தொழிற்படுதான் அந்த உற்பத்தி திணைக்களம் சேவை திணை. 105ஆம் கேள்வி, கலைஞர் சாலையிலிருந்து பண்டங்களை விநியோகிக்கும் போது அவர் விளையாடுவதற்கான பயன்படுத்தும் விளையாட முறை 2. ஒன்று படுவோம் முதலில் முதல் வழி முறை. 2 நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. 1 முதலில் முதல் வழி முறை. 2 நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. ஃபைனல் எக்ஸாம்ல பார்த்துள்ள வார எதிர்பார்க்கிற கேள்வி. நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. 106ஆம் கேள்வி, பொருளாதார கட்டளை கணிதத்தை கணிக்கும் போது அடிப்படையாக கொள்ளப்படும் காரணி என்பது 2 DCO ஆண்டுக்கான கேள்வி, ஒரு கட்டளைக்கான கிரியம், ஒரு நிலைக்கான பேடாத இருப்பது கிரியம். எடுகோல் என்றால் ஆண்டுக்கான கேள்வி மாறாது, ஒரு கட்டளைக்கான கிரியம் மாறாது, ஒரு அலைக்கான பேடாத இருப்பது கிரியம் மாறாது, அலகொண்ட கொள்ளன விலை மாறாது, இருப்பின்மை கிரியம் இல்லை. எழுதுவோம் ஒழுங்கோ. ஆண்டுக்கான கேள்வி மாறாது, ஆண்டுக்கான கேள்வி மாறாது, ஒரு கட்டளைக்கான இருப்பத்தை கிரியம், கட்டளை ஒன்றுக்கான இருப்பதை கிரியம், அது ஒரு அலைக்கான வேடாந்த இருப்பதை கிரியம் மாறாது, ஒரு அலைக்கான வேடாந்த இருப்பதை கிரியம் மாறாது, அலகோண்டின் கொள்ளன விலை மாறாது, அலகோண்டின் கொள்ளன விலை மாறாது, இருப்பின்மை கிரியம் இல்லை, இருப்பின்மை கிரியம் இல்லை, இருப்பின்மை கிரியம் இல்லை. சரி, ஓகே. 107ஆம் கேள்வி, தானவாசி. 107வது கேள்வி, தரங்கிணி வணிகத்தினால் பயன்படுத்தப்படும் பொருள் X தொடர்பான தகவல் பின்வருமாறு. மாதாந்த பொருள் நுகர்வு அலகுகள் 5000, அலகொன்றின் கொள்விலை ரூபாய் 50, கட்டளை ஒன்றுக்கான கிரயம் ரூபாய் 60, இருப்பு பேணும் கிரயம் அலகொன்றின் கொள்விலையில் 10 வீதம் ஆகும். பின்வருவனவற்றை கணிக்க. சிக்கன கட்டளை தொகை, கட்டளையிடப்படும் தகவல்களின் எண்ணிக்கை, மொத்த கட்டளை கிரயம்,
மொத்த இருப்பு வைத்தல் கிரயம், மொத்த இருப்பு கட்டுப்பாட்டு கிரயம், இருப்பு தொடர்பான மொத்த கிரயம், EOQ தொடர்பான வரைபடம். செய்யுங்க. இதாச்சா? ஆம் சார். இதாச்சா? ஆம் சார். இதாக்கள் என்ன செய்யறீங்க? இது சார் நான் ஓகே போட்டு போயிருக்கேன். சரியா? ஆதித்தன், அகல்யன், அபீஸ், கேவிக்கு 72, கே 10, 20, 21, லாக்ஸ், மரவன், முகமதுல்லா, சா, ஓகே, மங்கையன், தனுசரி, சாரா. தற்போதைய வழிமாட்டங்கள் சிலவசம் அவசரப்பட்டு தான் முடிச்சிருப்பியா? நாங்க அப்படி போயல எல்லா பாஸ் பேப்பரும் செய்யுது, மேலே கணக்கு செய்யுது, எல்லா மாவட்ட பேப்பரும் செய்யுது. நோய்கோள் பார்ட் விட விரிவான விட போட்டிருக்கேன். கிழக்கு மாகாண பேப்பர் செய்கிறேன் விட நான் 3 கடின விட போட்டிருக்கேன். அதே மாதிரி என்ன கல்வி அமைச்சின பேப்பர் பார்ட் 1 விடையும் போட்டிருக்கேன். கம்பெனி பிழை இருக்குது, சந்தாவிலும் பிழை இருக்குது. பண்ணி செய்து போட்டிருக்கேன். இப்படி யாரும் செய்ய மாட்டேன். முதலாவது EOQ 107 அங்கே
யோகி எப்படி காணும்? 2 டிசிஓ இங்கு CH. டி என்றது மாதாந்த பொருளுக்கு ஆகும் 5012 15 ரூபாய். ஈயோ கட்டளை ஒன்றுக்கான கிரியா 60 ரூபாய். CH இருபது கிரியம் அலோனின் கொள்விலை 10 வீதம். கொள்விலை 50 ரூபாய் 10 பார்த்தால் 5 ரூபாய். அங்க 50 பேர் 2 நேரம் பி 60,000 ஈயோ 60 இங்கிலாந்து தர்க்கமூலம் பார்த்து வந்தபடி என்னடா வர்க்கமூலம் 1440 வந்தது. விட 1200 அலகுகள் வந்தது. 1200 அலகுகள். யாரும் வந்து எல்லாரும் வந்து ரெண்டாவது கட்டளையிடப்படும் தரவின் எண்ணிக்கை வருஷத்துக்கு 60 மேல தேவை ஒரு மணிக்கு 1000. பிறகுனால் 50 வேறா 50 டைம் தான் யோகி இடத்துல நோட் பண்ணி வைங்கோ. மொத்த கடலைக்கிரியா மொத்த 20 சமனாயிரம். மொத்த கடலைக்கிரியா யோகிதான் கட்டளையிடப்படும் தரவின் எண்ணிக்கை ஒரு கடலை கணக்கிறேன் 60,000 1207 ரூபாய். 3000 3000 நாலாவுக்கும் அதான் விடை என்றால் யோகியிடத்துல மொத்த கடலைக்கிரியா மொத்த 20 சமம். மொத்த 20 சிக்கன கடலை தொகைகள் 2 சிக்கன கடலை தொகைகள் 2 தராய்ச்சி 1200 இங்க 2 தர எச்சி 5 ரூபாய். என்ன என்ன விடை 3000. யோகியத்துல பண்ணி வைங்க. கட்டளை கிரியம் 20 கிரியம் கொண்டு சாமன் தான் பார்வன்ல வேற மொத்த இருப்பு கட்டுப்பாடு கிரியம் என்றால் 2ஐயும் கூட்டிவிடும். இருப்பு கட்டுப்பாடு மொத்த செலவினை வெளிப்படுத்தும் உள்ள கடலை தொகை சிக்கன கடலை தொகை இருப்பு கட்டுப்பாடு கிரியம் ஓசி பிளஸ் ஹெச்சி ஓசி 3000 ஹெச்சி 3000 6000. இருப்பு தொடர்பான மொத்த கிரியம் கொள்ள கிரியம் பிளஸ் இருப்பு கட்டுப்பாடு கிரியம் கொள்ள கிரியம் பிளஸ் இருப்பு கட்டுப்பாடு கிரியம் கொள்ள கிரியம் கொள்ளலாம் இல்லை வருஷத்து அழகு 60,000 ஒரு 2 விலை 50 60,000 பேரு 50 பிளஸ் 6000 30 லட்சம் பேர் 6000 இருப்பு தொடர்பான மொத்த கிரியம் என்றால் கொள்ள கிரியம் பிளஸ் இருப்பு கட்டுப்பாடு கிரியம்
கொள்ளைக்கிரியம் 60,000 விலகும் வருஷம் ஃபுல்லா 50 ரூபா அப்படி தேவை 30 லட்சம் பிளஸ் இருப்பு கட்டுப்பாடு கிரியம் 6,000 30 லட்சத்தி 6,000 சார் 5 ரூபா தானே? ரைடா 60,000 மிளகம் 5 ரூபா அப்படிதானே? வெளியே விட கொள்ளை வெளியே விட விலகணும் கொள் வெளியே விட 1000. விலகணும் கொள் விலை கணக்க பேர் ஆமாம் சார். போதானே சும்மா குழம்புற அதான் பார்த்துருக்கேன் ஆமாம் பாட்டு சார். பேப்பில நடந்தது பாட்டு பண்ணல நடந்துரு அக்கறை இருக்கு ஆனா குழம்புற சும்மா பள்ளி எக்ஸாம் யாருதான் தீர்ப்பு வந்தா பள்ளி எக்ஸாம் இன்னும் பாடி தேங்காய் உடைக்க வேணாம் வெள்ளிக்கிழமை கோயில்ல வேளாங்கண்ணி யோகி தொடர்பான வரைபடம் இதெல்லாம் இப்ப மாறையில இது இருப்பு கட்டுப்பாடுங்கிற டிசி இது ஹெச்சி இது ஓர்டரிங் காஸ்ட் இது கோல்டிங் காஸ்ட் அதுதான் அந்த புள்ளி இதான் நியோகி நியோகி தான் இப்ப எத்தனை இலை வந்த 1,200 இலை 1,200 இலையில இது 3,000 இது 6,000 இது இலைகள் இது பெருமாள் யோகி அளவை விட குறைஞ்சால் யோகி அளவை விட குறைஞ்சால் இருப்பேற்ற கிரியம் குறையும் கட்டளை கிரியம் கூடும் இருப்பு கட்டுப்பாடுகளை கூட்டிடும் யோகியை விட நான் கூடல ஆர்டர் பண்ணினால் கட்டளை கிரியம் குறைவா வேணும் இருப்பு பராமரிப்பு கிரியம் கூடி இருப்பு கட்டுப்பாடுகளை கூட்டிடும் யோகி எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் கட்டளை கிரியம் 20க்கு 1 விட ஊடுதல் செல்லும் அந்த இடத்துல உள்ள கட்டளை தொகை தான் சிக்கன கட்டளை தொகை கேபான்களி சிக்கன கட்டளை தொகை மாதிரி எடுகோளின் அடிப்படையில் குறைவாகவோ அல்ல கூடுதலாகவோ கட்டளையிடும் போது இருப்பு தொடர்பான கட்டுப்பாடு கிரியம் எப்பொழுதும் அதிகரிக்கும் எப்பொழுதும் அதிகரிக்கும் கூறி சரியா பிள்ளையா சரி எப்பொழுதும் அதிகரிக்கும் அடுத்த கருங்க சொல்றேங்க படம் தெரியுதோடா ஆமாம் சார். அடுத்த கரம் பின்பாடம் எல்லாம் கடைசியில் அவசரப்பட்டு முடிச்சிருப்பியா உங்களுக்கு நான் அப்படி முடிக்கல எல்லா பாசும் செய்தான் முடிச்சேன் 2006 இதுல குருநாயில இருந்து வந்த போயிருக்கிறீங்களா நூற்றி எட்டாங்களே செய்யறீங்களா ஆமாம் சார். சொல்லடா கீழே ஆமாம் சார். கீழே சொல்லுங்க கீழே இயோகிய மாதிரிகளின் அடிப்படையில் இயோகிய மாதிரி கோடின் அடிப்படையில் குறைவாகவோ அல்லது கூடுதலாக கட்டளையிடும் போது
குறைவாகவோ அல்ல கூடுதலாக கட்டளையிடும் போது குறைவாகவோ அல்ல கூடுதலாக கட்டளையிடும் போது இருப்பு யோக்கிய மாதிரிகளின் நடுவரின் அடிப்படையில் குறைவாகவோ அல்ல கூடுதலாக கட்டளையிடும் போது இருப்பு கட்டுப்பாடு கிரியா இருப்பு கட்டுப்பாடு கிரியா எப்பொழுதும் அதிகரிக்கும். இருப்பு கட்டுப்பாடு கிரியா எப்பொழுதும் அதிகரிக்கும். இருப்பு கட்டுப்பாடு கிரியா எப்பொழுதும் அதிகரிக்கும். இருப்பு கட்டுப்பாடு கிரியம் எப்பொழுதும் அதிகரிக்கும். இது ஈயோக்கியம் 1900 இருப்பு கட்டுப்பாடு கிரியமா FCVCL ordering cost and holding cost கூட்டி வா 3000 நோசவாஜிலே 108 கலைவாள். ஓகே சார். இந்த படத்துக்கு கீழே எழுதுங்க. EOQ மாதிரிகளின் அடிப்படையில் குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ கட்டளையிடும் போது இருப்பு கட்டுப்பாட்டு கிரியம் எப்பொழுதும் அதிகரிக்கும். இருப்பு கட்டுப்பாட்டு கிரியம் எப்பொழுதும் அதிகரிக்கும். 108வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட சதுர்த்திகா பொதுக்கம்பெனியானது பொருட்களினை உற்பத்தி செய்வதற்கு சட் எனும் மூலப்பொருளை பயன்படுத்துகின்றது. இப்பொருட்கள் தொடர்பான விவரங்கள் பின்வருமாறு. அலகொன்றின் கொள்விலை ரூபாய் 1000, கட்டளை ஒன்றுக்கான கிரியம் ரூபாய் 250, அலகொன்றுக்கான வருடாந்த இருப்பு கிரியம் கொள்விலையில் 10%, சாதாரண பாவனை வாரம் ஒன்றுக்கு 500 அலகுகள், ஆக குறைந்த பாவனை வாரம் ஒன்றுக்கு 250 அலகுகள், பொருளாதார கட்டளை கணியம் EOQ 1000 அலகுகள், விநியோக காலம் சாதாரணம் 4 வாரங்கள், உச்சம் 5 வாரங்கள். மூலப்பொருள் சட் தொடர்பாக பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது மறுகட்டளை மட்டம், இரண்டாவது உச்ச இருப்பு மட்டம், மூன்றாவது இழிவிருப்பு மட்டம், நாலாவது சராசரி இருப்பு மட்டம், அஞ்சாவது ஆண்டுக்கான கேள்வி அல்லது பாவனை, ஆறாவது வருடாந்தம் கட்டளையிடப்படும் தடவைகளின் எண்ணிக்கை, ஏழாவது மொத்த கட்டளை கிரயம், எட்டாவது மொத்த இருப்பு கட்டுப்பாட்டு கிரயம்.